மரத்துல ஏறி ஒரு உயிரை வந்து வேட்டையாட போகும்போது தவறுதலா கீழே விழ வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஒண்ணுக்கு சண்டை போடும்போது மோதும் போது அடிபடும். ஸோ அந்த மாதிரிலாம் அடிபட்டு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து தன்னைத்தானே வந்து சிகிச்சை கொடுத்துக்குது. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்களும் டாக்டர் மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அந்த காயத்துல ஏதாவது பூச்சி இருந்தாலோ அதை வந்து சுத்தம் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற கிருமி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணணுமோ அதை வந்து நல்லா தேய்ச்சி விடுது. காட்டிலேயே வாழக்கூடிய சில பூச்சிகள், அந்த மாதிரி சில பூச்சிகளை எடுத்து நசுக்கி அதை அப்படியே காயத்துல வச்சு தேய்க்குது. அது ஏன் அதை பண்ணுது? சில நேரங்கள்ல மூலிகை செடிகள் இருக்கு, அதனால மென்னுட்டு அதை வச்சு வைக்கிறது, இல்லைன்னா அப்படியே வந்து கட்டு மாதிரி கட்டு போடுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட இந்த சிம்பன்சிகள் வந்து பண்ணுது. சிம்பான்சிக்கு இந்த இஎன்எஸ்சிக்கு இந்த புண்ணுல போட்டா சரியாகுன்றது சிம்பான்சிக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அது என்ன டாக்டரா போய் படிச்சு இருந்துச்சு? அப்ப காயம் பட்டா அந்த காயத்தை தீர்த்துக்கிறதுக்காகவே இது வந்து பட்டைகள், மரப்பட்டைகளை வந்து நல்லா எடுத்துட்டு உரிச்சிட்டு அதுல இருக்கக்கூடிய மென்மையான பகுதிகளை அப்படியே வந்து சாப்பிடுது. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா? இந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்க்ளூசிவ் ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்கு. இன்னொரு சிம்பன்சி வந்து பயங்கரமா வயிற்றுப்போக்கு வந்துருந்துச்சு அதுக்கு. அதே மாதிரி அதனுடைய வயிற்றுல வந்து நிறைய புழுக்களும் இருந்துருக்கு. அப்ப அந்த சிம்பன்சி கூட்டத்தை விட்டு தனியா போயிருக்கு. எங்க போயிருக்கு அப்படின்னு பார்த்தா, இது எப்படி இப்போ ஒரு சிம்பான்சிக்கு தெரியுதுன்னு வச்சுக்கிறோமே, இந்த சிம்பான்சி அடுத்து வர்ற சிம்பான்சிக்கு எப்படி கன்வே பண்ணும்? இப்போ சிம்பான்சிக்கு அடிபட்டா அது வந்து ஒரு சில மூலிகையை பயன்படுத்துதுல, அதே மூலிகைகளை மனிதர்களுக்கு பயன்படுத்தினால் அந்த விஷயங்கள் கியூர் ஆகுமா? அந்த பிரச்சனைகள் கியூர் ஆகுமா? இந்த வீடியோவில் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க, இந்த வீடியோவும் சோகமாக போகக்கூடாதுன்னு சொல்லி சிம்பான்சி வீடியோ ஆரம்பிச்சு கடைசி 2 வீடியோவா ஒரு மாதிரி முடிக்கிறது எல்லாமே சோகமாக தான் முடிக்கிறோம். சரி, போன வீடியோல கரெக்டா போகும்னு பார்த்தா போன வீடியோவும் சோகமா தான் இருந்துச்சு. இந்த வீடியோ சோகமா இருக்கக்கூடாது சொல்லிட்டு இருக்காதுல. ஓகே, போன வீடியோல அந்த மக்கள், உகாண்டா மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிம்பான்சியால என்ன ஆபத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி போன வீடியோல பார்த்திருந்தோம். அதுக்கான சொல்யூஷன் கேட்டிருந்தா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல சிம்பான்சிக்கே ஏதாச்சும் ஒரு அடிபட்டால் அந்த சிம்பான்சி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ சொல்லுங்க, என்ன பண்ணும்? சிம்பான்சிக்கு வந்து இப்ப பொதுவா பல நேரங்கள்ல எப்படி அடிப்படும்னா, மரத்துல ஏறி ஒரு உயிரை வந்து வேட்டையாட போகும்போது தவறுதலா கீழே விழ வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல அடிப்படும். இல்லைன்னா மரங்களுக்கு இடையில வேகமா ஓடும்போது ஒரு தேனி வந்து விரட்டுது, நிறைய தேனி சேர்ந்து அந்த மாதிரி வேகமா ஓடும்போது ஏதாவது சிராய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஒண்ணுக்கு சண்டை போடும்போது மோதும் போது அடிபடும். ஸோ அந்த மாதிரிலாம் அடிபட்டு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து தன்னைத்தானே வந்து சிகிச்சை கொடுத்துக்குது. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்களும் டாக்டர் மாதிரி ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா, இப்போ ஒரு சிம்பன்சிக்கு வந்து இங்க கையில அடிபட்டிருக்குன்னு வச்சுக்குவோம். மற்ற சிம்பன்சிகள் பக்கத்துல வந்து அடிபட்டதை பார்த்து அந்த காயத்தை ஃபர்ஸ்ட் வந்து சுத்தம் பண்ணுது. அந்த காயத்துல ஏதாவது பூச்சி இருந்தாலோ அதை வந்து சுத்தம் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற கிருமி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணணுமோ அதை வந்து நல்லா தேய்ச்சி விடுது. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வகையான பூச்சிலாம் இருக்கு. அந்த மாதிரி மோசமான பூச்சி கிடையாது, அதாவது நோயை பரப்புறது கிடையாது, காட்டிலேயே வாழக்கூடிய சில பூச்சிகள். அந்த மாதிரி சில பூச்சிகளை எடுத்து நசுக்கி அதை அப்படியே காயத்துல வச்சு தேய்க்குது. அது ஏன் அதை பண்ணுது? ஏன் பண்ணுதுன்னா அதுல வந்து ஒரு வகையான ஆன்டி பாக்டீரியல் இருக்கு. அதாவது பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய தன்மை வந்து பூச்சிகளினுடைய உடம்புல இருக்கிற திரவங்கள்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி பூச்சிகளையா இது தேடி பார்த்து அதை நசுக்கி இந்த மாதிரி வந்து தேய்க்குது. அது தேய்க்கும் போது அது வந்து சரியாகுது அப்படின்றதும் அதுக்கப்புறம் வந்து தெரிய வருது. ஏன்னா இது வந்து சும்மா இதுகளாம் வந்து ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிதான் ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் நினைச்சாங்க. ஆனா சிம்பன்சிகள் இது சும்மா வந்து பண்ணல, இதுக்கேற்ற மாதிரி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி கவனமா பார்க்கும்போதுதான் அது காயம் குணமாகிறதும் வந்து அடுத்து தெரிய வந்து. சரி ப்ரோ, இப்போ சிம்பான்சிக்கு இந்த இஎன்எஸ்சிக்கு இந்த புண்ணுல போட்டா சரியாகுன்றது சிம்பான்சிக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அது என்ன டாக்டரா போய் படிச்சுட்டு இருந்துச்சு? கண்டிப்பா அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்னாலையும் பெருசா வந்து கண்டுபிடிக்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம முன்னோர்கள் இருக்காங்க, நம்ம பாம்பு வீடியோலயே பார்த்திருந்தோம், பல விஷமுறிவு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு.
அவங்க என்ன மருத்துவர்களா இல்ல, இருந்தா கூட அவங்களுக்கு எப்படி அந்த அறிவு வந்திருக்கு? ப்ரோ கரெக்ட், அவங்களுக்கு வந்து அந்த 6th சென்ஸ்னு ஒண்ணு இருந்துச்சு, அதையாச்சும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுலயாச்சும் தெரிஞ்சிருக்கும். சிம்பான்சிக்கு எப்படி? சிம்பான்சிக்கு எப்படின்னா அனுபவ அறிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு காயம் இருக்கும்போது அந்த காயத்துல இருந்து அந்த பூச்சி உட்கார்ந்து இருக்கலாம், அப்ப பார்த்து அதை அடிச்சு நசுக்கி இருக்கலாம். அப்ப வந்து அந்த காயம் குணமாகிறது அதுக்கு புரிஞ்சிருந்தா அது மறுபடியும் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா நம்ம இதை அனுமானமா தான் சொல்ல முடியுமே ஒழிய எப்படி இது சிம்பான்சிகளுக்கு தெரியுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களுக்கும் புரியல. இது வெறும் பூச்சி மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல மூலிகை செடிகள் இருக்கு, அதனால மென்னுட்டு அதை வைக்கிறது, இல்லைன்னா அப்படியே வந்து கட்டு மாதிரி கட்டு போடுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட இந்த சிம்பன்சிகள் வந்து பண்ணுது. சரி ப்ரோ, இப்போ ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா? இந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்க்ளூசிவ் ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்கு இந்த மாதிரி. இப்ப உகாண்டா, அதே மாதிரி கேபன், இந்த மாதிரி நாடுகள்ல வந்து இதெல்லாமே ஆப்பிரிக்கால தான் இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய சிம்பன்சிகள் வந்து காயம் பட்டாலோ அல்லது ஏதாவது நோய்வாய்ப்பட்டாலோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தாங்க. அப்ப காயம் பட்டா அந்த காயத்தை தீர்த்துக்கிறதுக்காகவே இது வந்து ஆல்ஸ்டோனியா பூனே அப்படின்ற ஒரு வகையான ஃபாரஸ்ட்ரி, அதுல இருக்கக்கூடிய பட்டைகள், மரப்பட்டைகளை வந்து நல்லா எடுத்துட்டு உரிச்சிட்டு அதுல இருக்கக்கூடிய மென்மையான பகுதிகளை அப்படியே வந்து சாப்பிடுது. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயமும் பண்ணுது. இன்னொரு சிம்பன்சி வந்து பயங்கரமா வயிற்றுப்போக்கு வந்துருந்துச்சு அதுக்கு. அதே மாதிரி அதனுடைய வயிற்றுல வந்து நிறைய புழுக்களும் இருந்திருக்கு. அப்ப அந்த சிம்பன்சி கூட்டத்தை விட்டு தனியா போயிருக்கு. எங்க போயிருக்கு அப்படின்னு பார்த்தா, தனியா போயிட்டு கிறிஸ்டல்லா பாராசிட்டிகா அப்படின்ற ஒரு வகையான ஃபர்ன், இதுவும் வந்து ஒரு பிளான்ட் தான், அதை வந்து எடுத்து சாப்பிட்டுருக்கு. இப்ப இது ரெண்டையும் ஆராய்ச்சியாளர்கள் கவனிக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 8 மாசம் நடந்த ஆராய்ச்சி. கவனிச்சுட்டு அதுல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி லேபரட்டரியில வச்சு இவங்க பயன்படுத்தின பிளான்ஸை வந்து பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஆல்ஸ்டோனியா பூனே இருக்குல்ல, அதுல ஆன்டிபாக்டீரியலும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது வந்து கிருமியை கொல்லக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குன்னு. அதுக்கப்புறமா இந்த கிறிஸ்டல்லா பாராசிட்டிகா அதுல வந்து ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி இருந்திருக்கு. அதாவது அதுக்கு வந்து இந்த வீக்கம்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வீக்கத்தை வந்து போக்குற மாதிரி, அதுக்கப்புறமா அதுல வந்து சில நச்சுத்தன்மைகளையும் வந்து போக்குற மாதிரி அந்த ஒரு கிறிஸ்டல்லா பாராசிட்டிக்காக வந்து இருந்திருக்கு. ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு சிம்பன்சி நான் சொல்லாம வயிற்றுப்போக்கு இருந்திருக்கு, அதே சமயம் அதனுடைய கை வந்து வீங்கி இருந்திருக்கு. ஸோ வீங்கி இருந்து அடிபட்டு வீங்கினால நொண்டி தான் அது வந்து போயிருக்கு. ஸோ போய் இதை வந்து சாப்பிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த கை வீக்கம்லாம் கூட குணமாயிருக்கு. அதுக்கப்புறம் இது வேற சில செடிகளை சாப்பிட்டு அதனுடைய வயிற்றுப்போக்கையும் வந்து சரி பண்ணிக்குச்சு. ஸோ இது மாதிரி எல்லாம் இந்த மூலிகை செடிகளை சிம்பன்சிகள் வந்து பயன்படுத்தி இருக்கு. இதுவும் வந்து அதுக்கப்புறம் வந்து கண்டறிஞ்சாங்க. சரி ப்ரோ, இப்ப சிம்பான்சிக்கு இது எப்படி, இப்போ ஒரு சிம்பான்சிக்கு தெரியுதுன்னு வச்சுக்கிறோமே, இந்த சிம்பான்சி அடுத்து வர்ற சிம்பான்சிக்கு எப்படி கன்வே பண்ணும்? அது வந்து கத்து கொடுக்கும் தான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சிம்பன்சிக்கு அடிபட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து இது காயத்துக்கு வந்து மருந்து போடுற மாதிரி செய்யும்ல, கிளீன் பண்றது, மூலிகை ஊட்டுறது, இது மாதிரி பண்ணும்போது குட்டி சிம்பன்சிகள் வந்து சும்மா இருக்காது, வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். அப்ப என்ன நடக்குது, என்ன பண்றாங்க அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அதை வச்சே அடுத்தடுத்து வந்து அதை அப்படியே வந்து செய்யும். திரும்ப வந்து கத்துக்கிட்டு இதை பார்க்கும் போதே அந்த அனுபவத்திலேயே வந்து கத்துக்கிட்டு யாருக்கா அடிபட்டா அந்த இதை தான் பறிக்கணும், இதுதான் வந்து சாப்பிடணும், இதை வந்து மென்னிங்க வைக்கணும். ஸோ அது மாதிரி வந்து அது கத்துக்கிட்டு அது வந்து பண்ணுது. சரி ப்ரோ, சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கே வந்து அந்த மாதிரி ஒரு அறிவு இருக்கு. ஆனா அது எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் வந்து பெருசா கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அந்த ஆராய்ச்சி வந்து போயிட்டு இருக்கு. சரி ப்ரோ, இப்போ சிம்பான்சிக்கு ஓகே, இப்போ மனிதர்களுக்கும் சிம்பான்சிக்கும் 1% தான் வித்தியாசம். நம்ம எல்லா வீடியோலையும் டிஎன்ஏல 1% தான் வித்தியாசம். இப்போ சிம்பான்சிக்கு அடிபட்டா அது வந்து ஒரு சில மூலிகையை பயன்படுத்துதுல, அதே மூலிகைகளை மனிதர்களுக்கு பயன்படுத்தினால் அந்த விஷயங்கள் கியூர் ஆகுமா, அந்த பிரச்சனைகள் கியூர் ஆகுமா? கியூர் ஆகும் தான். அதை தான் நான் சொன்னேன். அந்த லேபரட்டரியில வச்சு ரிசர்ச்லாம் பண்ணும்போது அந்தந்த தாவரங்கள்ல வந்து இந்த மாதிரி ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு, அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி, வீக்கத்தை குறைக்கிற தன்மை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அதை நம்ம யூஸ் பண்றத தவிர்க்கிறோம். ஏன்னா இப்ப நம்மகிட்ட இருக்கிற மருந்துகளையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம மருந்துகள் இன்னும் ஃபோர்ஸா இருக்கும், வேகமா வேலை பார்க்கும், நம்மளுடைய உடலுக்கு ஏத்த மாதிரி எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத மாதிரி கூட மருந்துகள் இருக்கு. ஆனா அந்த மரப்பட்டையை வந்து சாப்பிடுறது அதெல்லாம் மனுஷங்களால முடியாத
காரியம். ஸோ அதனாலதான் அதை யூஸ் பண்றது இல்ல. அதே மாதிரி அதுல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி ஆன்டிபாக்டீரியல்லாம் இருந்தாலும் அது நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு வீரியமா இருக்காது. அது சிம்பன்சிகளுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சரி ப்ரோ, இதை வந்து எப்ப ப்ரோ கண்டுபிடிச்சாங்க? இது வந்து 2022 to 2024 இப்பதான் அப்ப கண்டுபிடிச்சாங்க. ஆமா, இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து இதெல்லாம் இல்ல, அதுக்கு முன்னாடியே கவனிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு. ஆனா பர்டிகுலரா அது எப்படி அந்த குறிப்பிட்ட இலைய வந்து பறிக்குது, அதை எப்படி குறிப்பிட்ட பட்டையை எதுக்காக பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த இலைகளையும் பட்டைகளையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணது இந்த இடைப்பட்ட காலத்துலதான். சரி ப்ரோ, அப்பதான் இதை வந்து கண்டறிஞ்சாங்க. கடைசி கொஸ்டின் இதோட இந்த வீடியோ முடிச்சிரும். இப்போ ஒரு சிம்பான்சி வந்து அந்த இலையை எடுக்க போறத ஒரு மனுஷன் பார்த்திருப்பான், ஒரு மனிதர் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி இப்படி பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த காலத்துக்கு வருவோம். அந்த காலத்துல அந்த சிம்பான்சி பண்ணதை இந்த மனுஷனும் எடுத்து இதை பண்ணி இவனுக்கு ஏதாச்சும் சரியா இருக்கா? அந்த மாதிரி எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனா இப்ப நீங்க சொன்ன உடனே ஒரு விஷயம் தோணுது. இப்ப சிம்பன்சிகளும் காட்டுல தான் இருந்திருக்கு, பிளஸ் மனிதர்களும் வந்து அந்த காலத்துல காட்டுல தான் வாழ்ந்திருக்கிறாங்க. மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்கு. இப்ப ஒருவேளை அந்த காலத்துல வாழ்ந்த மனுஷங்க இந்த மாதிரி அடிபட்டா ஏதாவது ஒரு மரத்தை மூலிகை செடி எடுத்து அங்க வந்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சிம்பன்சிகள் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்துட்டு அதை வச்சு நம்ம இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா சிம்பன்சிகளை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க பண்றதை பார்த்து அப்படியே அதையும் நம்ம பண்ணுவோம். ஏன்னா போன வீடியோல சொல்லியிருந்தேன், புல்ல வந்து காதுல வந்து அணிஞ்சுக்குது, அதை பார்த்தே மத்தது வந்து செய்யுது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி மனுஷங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்துட்டு சிம்பன்சிகள் வந்து அதை ஃபாலோ பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். இன்ன வரைக்கும் எதுவும் ஃபைனலா வரல. ஓகே ப்ரோ, எனக்கு இந்த வீடியோல கேள்விகள் அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? அடுத்த வீடியோ வந்து ஃபுல்லா இதனோட இன்னும் டீப்பா அதனுடைய வாழ்க்கை முறை இனச்சேர்க்கை அதை பத்தி எல்லாம் அடுத்தடுத்து நம்ம வந்து சிம்பான்சியோட இனச்சேர்க்கை முறை பார்க்கல. ஸோ அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். அதே மாதிரி சிம்பான்சி எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் இருக்கிற டாக்டர்களை விட சிம்பான்சிக்கு வந்து பேசாம டாக்டர் பட்டம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். படிக்காமலே இவ்வளவு இருக்குல்ல, அப்ப படிச்சா இன்னும் எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு யாராச்சும் டாக்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சிம்பான்சியை கூப்பிட்டு உட்கார வச்சு படிக்க வைங்க. அதே மாதிரி குழந்தைகளை டோட்டலா அவாய்ட் பண்ணிருங்க, ஏன்னா குழந்தைகளுக்கும் சிம்பான்சிக்கு ஆகாது. அடுத்த வீடியோல சிம்பான்சியோட இனச்சேர்க்கை முறையோட வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.